complexity, the journey of time has shaped us. The question is, what kind of future will we create? இடம் தேவலோகம். 5 அரசர்களும் கலந்துரையாடல் நடத்துகின்றனர். பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த மனிதர்கள் சக்திகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நாங்களும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நாம் பூமிக்கு சென்று பார்ப்போம். சரி, இந்த பார்வையரசரை எங்கே காணவில்லையே? ஒருவேளை நமக்கு தெரியாமல் பூமிக்கு சென்று இருப்பாரோ? தெரியவில்லையே, எங்க சென்று இருப்பாருன்னு. என்னையா தேடுகிறீர்கள்? இதோ வந்து விட்டேன். உலகம் இன்று வளரும் குழந்தைகளிடம் உருவாகிறது. எனவே இந்த 5 அரசர்களும் குழந்தைகள் எவ்வாறெல்லாம் இந்த சக்திகளை பயன்படுத்துகிறார்கள் என மிகுந்த அவளோடு காண வருகின்றனர். என்ன நடக்கிறது என காண்போமா? அடடே, இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் உருவாகிவிட்டன. உலகின் வளர்ச்சி வேகமாக நடந்துள்ளன. குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாளைய உலகை மாற்றும் இவர்கள் எப்படி இந்த உணர்வுகளை பயன்படுத்துகிறார்கள் என அங்கு சென்று பார்ப்போமா? நீங்கள் சொல்வது சால சிறந்தது. வாருங்கள் செல்வோம். கபிலா, மகிழா, நேற்று வீட்டு பாடம் செய்தீர்களா? ஐயோ, நான் செய்யவில்லையே. வீட்டு பாடம் என்றால் எனக்கு பிடிக்காது நண்பா. வீட்டு பாடத்தை பார்த்தாலே ஒரே பதட்டம். சரி வாருங்கள், அந்த பூங்காவில் பல வண்ணமலைகளின் தோட்டம் ஒரு அகௌரவப்பட்டுள்ளது, சென்று பார்க்கலாம். இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக உள்ளது. இந்த பூக்களை பார்த்தால் ஒரு பயனும் இல்லையே. பூக்கள் ஒன்றும் அதிசயம் இல்லையே. நீங்கள் சொல்வது சரிதான், இருந்தாலும் என்னதான் உள்ளது என பார்க்கவே அவங்களை அழைத்து வந்தேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என் கைகள் எல்லாம் அரிக்கிறது. பாருங்கள், அங்கு சென்று கைகளை கழுவலாம். ஆமாம், எனக்கும் தாகமாக தான் உள்ளது. கபிலா, குழாயை சரியாக மூடிவிடு. தண்ணீர் வீணாக்கிறது. தண்ணீர் தானே, தங்கம் இல்லையே. அதை வேற யாராவது முடிவிடுவார்கள். நமக்கேன் இந்த வேலை? நாம் நம் வேலையை பார்ப்போம். சரி வாருங்கள், செல்வோம். இந்த குழந்தைகள் மலர்களின் அழகை பார்த்து மகிழ்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இதில் என்ன உள்ளது என சென்று விட்டார்களே. ஆமாம், வீணாகும் குடிநீர் குழாயை கூட மூடிவிடலாம் என நினைக்கவில்லை. பார்வை இருந்தும் பயனற்றிருக்கிறதே. பொறுத்திருங்கள், அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். நிகழ்வு 2. காலை வணக்கம் குழந்தைகளே. ஆசிரியரே, எல்லோரும் நலமாக உள்ளீர்களா? நலமாய் உள்ளோம் ஆசிரியரே. சரி, என் கையில் இருப்பது என்ன? அது கடையில மிட்டாய். இனிப்பாக இருக்கும். எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படியா? சரி. ஆசிரியரே, ஏன் இந்த இனிப்பை கொண்டு வந்தீர்கள்? எங்களுக்கு தருவதற்காகவா? இதோ கூறுகிறேன். இனிப்பை விரும்பும் நீங்கள் உங்கள் சொல், செயல், எண்ணம் இவற்றின் இனிமையாக செயல்பட வேண்டும். இனிமையாகவா? அது எப்படி? ஆசிரியரே, இனிப்பு அதிகம் சேர்த்தால் சர்க்கரை நோய் தான் வரும். ஆமா
நண்பனே, நீ சரியாக சொன்னாய். ஐயோ, இந்த ஆசிரியருக்கு எப்போதுமே அறிவுரை சொல்வதே வேலையாகிவிட்டது. நீங்கள் சொல்வது உங்கள் கடமை, ஆனால் அதை கேட்காமல் விளையாடுவது எங்கள் வேலை. என்ன குழந்தைகளே, நான் நல்வழிதான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுகிறீர்களே. நீங்கள் விளையாட்டு என்றவுடன் உங்களுக்கு விளையாட ஆசையாக உள்ளது. எங்களுக்கும் விளையாட ஆசையாக உள்ளது. வா நண்பா, நாம் விளையாடலாம். குழந்தைகளே குழந்தைகளே, நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேளுங்கள். ஐயோ, இவர்கள் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். என்னதான் செய்வதோ? ஆசிரியர்களோட அழகாக இனிப்பை வைத்து நல்வழிகளை கூறுகிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் அதை காது கொடுத்து கேட்கவில்லையே. அந்த ஆசிரியர் கத்து தருவதை பார்த்தால் எனக்கே ஆசையாக உள்ளது. ஆமாம், எனக்கும் அப்படித்தான் உள்ளது. நற்சொற்களை கூட கேட்காத காது எதற்கு? நண்பர்களே, அதோ பாருங்கள். அமுதா, வா, தின்பண்டம் சாப்பிடலாம். இதோ வருகிறேன் கண்மணி. வாருங்கள், நாமும் தின்பண்டம் தின்னலாம். நாங்களும் வந்து விட்டோம். அமுதா, எனக்கு இது வேண்டாம். வேண்டாமா? சரி, கீழே போட்டுவிடு. அமுதா, குப்பைகளை குப்பை தொட்டில் போடவே என்று உள்ளதே. பரவாயில்ல, இங்கே போட்டுவிடு. ஆமாம், என்னால் கூட அங்கு நடந்து சென்று போட முடியாது. சரி, நானும் இங்கே போடுகிறேன். நானும் மீதமுள்ளதை கீழே போடுவேன். எல்லோருமே இங்கேயே போட்டு விடலாம். சுத்தம் செய்வார்கள், அதை வந்து பார்த்துக் கொள்வார்கள். நம்முடைய குப்பைகளால் வகுப்பறை முழு துர்நாற்றம் வீசுகிறது. ஆமாம் ஆமாம். ஐயோ, ஒரே துர்நாற்றம் வீசுகிறதே. பரவாயில்லை, யாரும் அதை கண்டு கொள்ளாதீர்கள். இங்கு ஒரே துர்நாற்றமாக உள்ளது, ஆனால் அங்கு நன்றாக உள்ளது. வாருங்கள், நாம் அங்கு சென்று விடலாம். சரி, வாருங்கள், செல்லலாம். தூய்மையான காற்றை சுவாசிப்பார்கள் என்று நினைத்தால் இப்படி துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களே. துர்நாற்றத்தை முகர்ந்தாலும் குப்பைகளை குப்பை தொட்டில் போட மாட்டோம் என இருக்கிறார்கள். எந்த உணர்வையும் இவர்கள் சரியாக அனுபவிக்க மாட்டார்கள். சுவைத்தல் சக்தியை மட்டும் நன்றாக அனுபவிக்கிறார்கள். அதை நன்றாக அனுபவிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அதோ அங்கு குழந்தைகள் மதிய உணவை சாப்பிடுகிறார்கள். ஆஹா, உணவுகளின் மனம் இங்கே வருகிறது. முகதல் அரசர் முகதல் திறனை நன்றாக காட்டுகிறார். என்ன நடிக்கிறது என காணலாம், வாருங்கள். நான் என்ன எடுத்து வந்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன துள்ளாய்? நான் எண்ணெயில் பொரித்த வறுவலை எடுத்து வந்துள்ளேன். ஆஹா, மிகவும் பிடிக்கும். நான் பூரி எடுத்து வந்துள்ளேன். பருவலின் மனம் பசியை தூண்டுகிறதே. நான் மொறு நெய் தோசை எடுத்து வந்துள்ளேன். நான் துரித உணவை எடுத்து வந்துள்ளேன். துரிதானவா? உணவின் மனம் என்னை ஈர்க்கிறது. எல்லாமே எனக்கு வேண்டும். அருமை, சுவையோ சுவை, பிரமாதம். காரம் சாரமா உள்ளது. கொஞ்சம் பார்த்து சாப்பிடு நண்பா. சுவையோ சுவை, நாவில் எச்சில் ஊறுகிறது. அப்பாடா, வயிறு நிரம்பியது. ஓ, எண்ணெயில் பொரித்தால் தனி சுவை, வறுத்தால் நல்ல மனம். ஆக மொத்தம் மதிய உணவு நல்ல விருந்து. நண்பர்களே,
நண்பர்களே, எனக்கு வயிறு வலிக்கிறது. ஆனால் சுவையை உண்ணாமல் தவிர்க்க முடியாதே. நண்பர்களே, எங்களுக்கும் வயிறெரிச்சல் தருகிறது. ஆனால் நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னாலும் சற்று நேரத்தில் சரியாகிவிடும். பார்த்து கொள்ளலாம். நாக்கு விரும்புவதை தான் நாம் உண்ண வேண்டும். வாருங்கள், நாம் செல்லலாம். இந்த குழந்தைகள் உடலுக்கு தீங்கு தரும் உணவுகளை சாப்பிடுகிறார்கள். சுவைத்தல் சக்தியையும் தவறாக பயன்படுத்துகிறார்களே. இவர்களின் தேவையற்ற ஆசை உடலுக்கு பெரும் தீமை. 4 சக்திகளுமே சரியாக அனுபவிக்கவில்லை. சக்திகளின் அருமை இவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் 5வது சக்தியை எப்படி பயன்படுத்துவார்கள்? வாருங்கள் பார்ப்போம். நிகழ்வு 5. நண்பர்களே, நான் நன்றாக வரைவேன். இதோ பாருங்கள். எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். என் ஓவியம் அழகாக உள்ளது. என் ஓவியத்தில் நான் அழகான வண்ணங்களை தீட்டியுள்ளேன். ஆகையால் என்னுடைய சிறந்தது. உன் ஓவியத்தை நான் அழித்துவிட போகிறேன். வேணாம் நண்பா, வேண்டாம். நீ என்னுடைய அழித்தால் நானும் உன்னுடைய அழிப்பேன். நீ என்னோட அழித்தால் நானும் உன்னோட அழிப்பேன். நீ என்னோட அழித்தால் நானும் உன்னோட அழிப்பேன். வார்த்தையில் ஆரம்பித்தார்கள், பிறகு அடித்துக் கொள்கிறார்களே. உணர்ச்சி சக்தியில் மென்மை இல்லை, வலிகளே ஏற்படுகின்றன. சக்திகளின் மதிப்பை இவர்கள் அறியவில்லை. ஆமாம் ஆமாம், சரியாக கூறுகின்றீர்கள். சரி, இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? மனிதர்கள் வளர்ச்சி என்று எப்படியெல்லாம் மாறிவிட்டார்கள் என 5 அரசர்களும் குமுறுகிறார்கள். இயற்கையின் அழகை ரசிக்க மனமில்லாமல் வாழ்கிறார்கள். இனிமையான நல்வேலை கேட்க மறுக்கிறார்கள். குப்பைகளின் துர்நாற்றத்தில் வாழ்கிறார்கள். சுவை என்ற பெயரில் உடலுக்கு தீங்கு தருவதை சாப்பிடுகிறார்கள். ஒருவர் மற்றவரிடம் சண்டை போட்டு அடித்துக் கொள்கிறார்கள். நாம் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்ன செய்யலாம்? இப்படி செய்தால் என்ன? நாம் கொடுத்த சக்திகளை நாமே எடுத்துக்கொள்ளலாம். சரியான யோசனை, அதையே செய்வோம். சக்திகள் இல்லை என்றால் தான் இவர்களுக்கு புரியும். வாருங்கள், நாம் சக்திகளை எடுக்கலாம். இருள் சூழ்ந்தது. எந்த சக்தி